எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 133 134 நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 133 134. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். இந்த சங்கீதம் தாவீது, இது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் அடிக்கடி. ஆரோகண சங்கீதம் என்றால் என்ன? என்ன ஆரோகண சங்கீதம்னா என்ன சொல்லுங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்க? ஏன்னா ஜூலி பேசும்போது நான் பேசும்போது இது அடிக்கடி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். கடந்த எனக்கு தெரிஞ்சு 15 சங்கீதமும் ஆரோகண சங்கீதமாக தான் வச்சுருக்கிறோம். அதில் நான் ஒரு 4 தடவை சொல்லியிருக்கிறேன், ஜூலி ஒரு 4 தடவை சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது ஃபுல்லாக ஆரோகண சங்கீதம்னா எருசலேம் ஆலயத்திற்கு செல்லும் போது பாடுகிற சங்கீதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் போன தடவை சங்கீதம் கொடுக்கும் பொழுது நான் ஒரு மனத்தை குறித்து, ஒற்றுமையை குறித்து நான் பேசினேன். இதுவும் அதே மாதிரி தான். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. மேன் ஹல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நன்மையும் இன்பமுமா இருக்கும். அப்போ ஒருமித்து வாசம் பண்ணாது எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுங்களேன், தீமையும் துன்பமுமா இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், உங்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மையும் இன்பமுமா இருக்கும். ஆனால் நீயும் நானும் ஒரு மனதோடு இல்லைன்னு வச்சுக்கோயேன், அது துன்பமும் வேதனையுமா இருக்கும், தீமையும் துன்பமுமா இருக்கும். உங்களுக்கு தீமையும் துன்பமும் வேணுமா, நன்மையும் இன்பமும் வேணுமா? என்ன வேணும்? சரி, இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள சிந்திச்சு பாருங்க. நான் இந்த சபைக்கு ஒரு மனதை தருகிறேனா? முதல்ல நான் ஒரு மனமாக இருக்கிறேன்னா, அடுத்து நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கோங்க. நான் ஒரு மனமாக இருக்கிறேன்னா என்னால் இந்த சபைக்கு ஒரு மனம் வருகிறதா இல்லை ரெண்டகம் வருகிறதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தாவீது சொல்றாரு, எருசலேமுக்கு போகும்போது பாடிட்டு போறாரு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கும். இப்போ இந்த நன்மையும் இன்பமும் எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி அடுத்த வசனத்தை சொல்றாரு. அது எது? நன்மையும் இன்பமுங்கிறது எப்படி இருக்குமா? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். முதல்ல என்னது? ஒரு மனம் எப்படி வரும்? ஒரு மனம் எப்படி வரும்? பைபிளை பார்க்கக்கூடாது, என்ன பார்க்கணும்? தப்பிக்க கூடாது. சொல்லுங்க, ஒரு மனம் எப்படி வரும்? சமாதானத்துப்படி வரும். வேற அதோட ஆரம்பங்க, அதோட ஆரம்பங்க. அண்ணன் சொன்னதும் கரெக்டு, அக்கா சொன்னதும் கரெக்டு. மேலேருந்து எங்கேருந்து? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒருமனப்பட்ட பொழுது ஆவியானவர் இறங்கினார். சரியா? இப்போ ஒருமனப்பட்ட உடனே என்ன வரும்? ஆவி வரும். நம்ம ஒருமனப்படுகிறதற்கும் ஆவி தான் தேவை. நம் விசுவாசத்தை துவக்குகிறவனும் முடிக்கிறவன் இயேசு கிறிஸ்து. நீங்கள் எந்த ஒருமனமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், விசுவாசமாக இருக்கட்டும், நம்முடைய சுய கிரியைகளினால் எதுவுமே பண்ண முடியாது. விசுவாசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மனமாக இருக்கிறதா இருக்கட்டும், பரிசுத்தமாக வாழ்கிறதா இருக்கட்டும், இல்லை நன்மை செய்கிறதா இருக்கட்டும், எது செஞ்சாலும் ஆவியினால் செய்யலைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? வாயை திறந்து முடியாது அப்படின்னு சொல்லுங்க சத்தமா. எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். என்ன பண்ண முடியாது? ஆவி ஊற்றப்பட்டால் ஒழிய நீங்கள் இந்த உலகத்தில் நன்மை செய்யவே முடியாது. ஏன்னா நாம் எல்லாம் பாவிகள்.
நாம் தீமையானவர்கள். நம்முடைய மாம்சத்தில் நன்மையான ஒரு விஷயம் வரவே வராது. இந்த நன்மையான விஷயம் எங்கேருந்து வரும்னா ஆவி ஊற்றப்பட்டால் மாத்திரமே வரும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதும் அவன் தாடியில் வடிகிறதும் அது அங்கிகளை போகிறதும். அப்போது ஒரு மனம் வரணும்னா முதல்ல ஆவி ஊற்றப்படணும். இந்த ஆவி எங்கேருந்து வரும்? மேலேருந்து வரும். மேலேருந்து வந்து அப்படி என்ன ஆகுது? இப்போது சபைக்கு தலை யார்? இயேசு கிறிஸ்து. அதுக்கடுத்து யார் தலை? நம்ம தலை. அதுக்கடுத்து யார்? நீங்கள் எல்லாம், நம்ம எல்லாம். அப்போது இயேசு கிறிஸ்து, அடுத்து பாஸ்டரு, அதுக்கடுத்து விசுவாசிகள். அப்போது இயேசு கிறிஸ்துட்ட இருந்து பாஸ்டருக்கு ஒரு ஆவி பாஸ் ஆகுது. இந்த ஆவி ஆராதனை நடத்தும் போது நமக்குள்ள என்ன ஆகுது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? புரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்லட்டுமா? ஒரு அரை மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? அதாவது ஆவி மேலேருந்து வடியுது. எப்படி வடியுது? ஆரோனின் சிரசில் பட்டு தாடியில் வடிஞ்சு அவன் அங்கி ஃபுல்லாக. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணோன்னா என் மேலே பட்டு இப்படி தாடி பட்டு என் ஷர்ட்டில் பட்டு அப்புறம் என் பேண்ட்டில் பட்டு அப்படி கால் வரைக்கும் போகுது. அப்போது மேலேருந்து ஹையரார்க்கின்னு சொல்லுவாங்கள்ல, ஆஃபீஸில் மேனேஜரு, சீனியர் மேனேஜரு, அதுக்கப்புறம் யார்? சிஇஓ, எம்டி அப்படிங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துலேருந்து பாஸ்டருக்கு வருது. பாஸ்டர் மூலமாக யாருக்கு வருது? ஒரு மனமும் அதே போல தான். மெயின் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாஸ்டருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பாரு. இந்த வெளிப்பாடை பாஸ்டர் என்ன பண்ணுவார்? நமக்கு கொடுப்பார். நம்ம செய்கிறோமா? பாஸ்டர் சொல்கிற காரியங்கள் எல்லாம் செஞ்சிடறோமா? 10 மணிக்கு ஆராதனைக்கு நாங்கள்லாம் வந்துடுவோம் பாஸ்டர், நாங்கள் நிற்போம் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன ஆட்கள் 10 மணிக்கு வச்சதுக்கப்புறமும் அதுக்காக தான் பகவதியத்தை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வருகிற வருகையெல்லாம் குறிப்பிடப்பட்டு கொண்டு இருக்கிறது, எத்தனை டைமுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி பகவதியத்தை டெய்லி அட்டண்டன்ஸ் போட்டுட்ருக்காங்க. அல்லேலூயா. அப்போது அதான் எழுதிட்டுருக்காங்க. அதான் வார வாரம் அவங்க எழுதிட்டுருக்காங்க. அதுக்காக தான் அவங்க கீழே உட்காந்துருந்தவங்க இப்போ சேரில் உட்காந்துருக்காங்க. அப்போது நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் வருவேன்னு சொல்லி கையை உயர்த்துனீங்கிறது தெரியாது, ஆனால் அங்கே எல்லாம் நோட் பண்ணப்பட்டுருக்கு. அப்போது பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை செய்ய மாட்டீங்க போலையே. சத்தமாக சொல்லுங்களேன். ஏன் வாய் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? செய்யணும். சரி, இப்போ ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போது இந்த தைலம் என்ன பண்ணுது? சிரசின் மேலே பட்டு தாடியில் பட்டு அப்படி கீழே வர மாதிரி இயேசு கிறிஸ்துலேருந்து பாஸ்டர் வருது. பாஸ்டர்லேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இப்போ பாஸ்டர், நம்ம பாஸ்டர் மாதிரி ஆராதனை எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நம்ம பாஸ்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குது. இந்த பாஸ்டர்ஸ் அசோசியேஷன்லேயே நம்ம பாஸ்டர் மாதிரி நல்ல ஒரு ஆராதனை நடத்துகிற ஆட்கள் கிடையாது. இது பாஸ்டருக்கு கொடுத்த தனி கிருபை. நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஏன்னா அங்கே ஊற்றப்பட்ட தைலம் தான் உங்களுக்கும் ஊற்றப்பட்டது. அப்படி தானே? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்போ பாஸ்டரால் ஆராதிக்க முடிஞ்ச அளவுக்கு பலத்தோட சத்தத்தோட நம்மளால் ஆராதிக்க முடியலையா? ஏன்? அப்போ அந்த தைலம் அங்கேருந்து கரெக்டாக வடியுது. இந்த தைலம் உங்கள் மேலே படுதா என்னங்கிறது தெரில எனக்கு. அப்போது அந்த தைலம் உங்கள் மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ நான் பாடுறேன்னா என் பிள்ளை என்ன பண்ணணும்? ஏன்னா என் ஜீனு என் பிள்ளைக்கு இருக்குது. அப்போ பாஸ்டருக்கு பாடுகிற தாளந்து இருக்குன்னா அந்த தாளந்து நம்ம சபையில் எல்லாரும் பாடலைனாலும் ஒரு பாதி பேராவது இல்லை ஒரு கால்வாசி பேராவது என்ன பண்ணணும்? பாடுறதுன்னா அழகாக பாடுறது நான் சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழகாக சங்கீதத்தோடு பாடுறது சொல்லவே இல்லை, ஆவியில் பாடுறது, சத்தத்தோடு பாடுறது, கம்பீரத்தோடு பாடுகிறது நான் சொல்லுகிறேன். அப்போ அது நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். முதல்ல என்ன பார்க்கணும்? ஒரு மனம் நமக்குள்ளே இருக்குதா? கேள்வி கேட்டுக்கோங்க. என்னால் சபைக்கு 2 வருதா இல்லை ஒரு மனம் வருதா? 2வது, பாஸ்டருக்கு என்னெல்லாம் தாளந்திருக்கோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தாகணும். ஏன்னா அதை தான் நம்முடைய விசுவாசம். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விடுதலையாக்கினார். அந்த விடுதலை எல்லாமே எனக்குள்ளே இருக்குது. அப்போ பாஸ்டருக்கு ஆவியை தேவன் ஊற்றி இருக்கிறான்னா அந்த ஆவி உங்கள் மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகணும். டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா நம்ம அந்த ஆயிலை எடுத்துக்கல, அந்த எண்ணெயை நம்ம எடுத்துக்கல. சரி, இப்போ அடுத்த வசனம் பாருங்கள். அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாக இருக்கிறது. எர்மோன், அதாவது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும். எர்மோன்கிறது எப்படின்னா பனி முந்தினது. இந்த பின்னாடி வெள்ளையா மலை தெரியுது பார்த்தீங்களா? வெள்ளையா தெரியுதா? அதுதான் எர்மோன் மலை.
எர்மோன் மலை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா பனி படர்ந்ததாக இருக்கும். எப்படி இருக்கும்? எல்லாம் சேர்ந்து சொல்லணும். எப்படி இருக்கும்? பனி படர்ந்ததாக இருக்கும். ஆனால் சீயோன் மலை எப்படி தெரியுமா இருக்கும்? ட்ரையாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீரே கிடையாது சீயோன் மலையில். ஆனால் எர்மோன் மலை எப்படி இருக்கும்? சின்ன சின்ன பனித்துளியாக ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீமு. என்ன எக்ஸ்ட்ரீமு? ஒன்று ட்ரையான இடத்துலையும் அந்த ஆவி உள்ளே இறங்கும். இன்னொன்று என்ன இடத்துல? வெட்டா ஈரப்பதமாக இருக்கிற இடத்துலையும் என்ன பண்ணும்? ஆவி இறங்கும். இது தூரத்தில் இருக்குதான். இந்த எர்மோன் மலை எங்கே இருக்குதான்? தூரத்தில் இருக்குதான். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் தூரமாக இருந்தாலும், நாம் புறஜாதியாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துதான் ஆகும். இந்த எண்ணெயின் தைலம் என்ன பண்ணியாகும்? நான் சொன்னதை திருப்பி இங்கே வாயால் அறிக்கையிடணும். அதுக்காக தான் திருப்பி திருப்பி கேட்குறேன். அல்லேலூயா. நீங்கள் தூரமாக இருந்தாலும் இந்த ஆவி என்ன பண்ணும்? உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் செய்யும். ஆமென். அல்லேலூயா. இல்லைங்க நான் அப்படி இல்லைங்க, எனக்கு ரொம்ப நான் பலவீனமானவங்க, எனக்கு ரொம்ப பரிசுத்தமானவன் இல்லைங்க, நான் எனக்கு ரொம்ப ஆரோக்கியம் கிடையாதுங்க, என்னால் எந்திரிச்சுன்னு ஆராதிக்க முடியாதுங்க, எனக்கு முட்டு வலிங்க, என்னால் முழங்கால் பட முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்கள் மேலே என்ன பண்ணும்? ஆவி வந்து தான் ஆகும். எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தூரமாக எர்மோன் மலை ரொம்ப தூரமாக இருக்குது. இன்னும் பாருங்கன்னா இஸ்ரேலில் வடப்பக்கம் எர்மோன் மலை இருக்குது, தென்பக்கம் சீயோன் மலை இருக்குது. என்ன இருக்குது? இஸ்ரேலுக்கு வடப்பக்கம் லீபனோன்னு சொல்லுவாங்க, அங்கே எர்மோன் மலை இருக்குது. தென்பக்கம் என்ன இருக்குது? சீயோன் மலை இருக்குது. அப்போது இதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் அப்படி என்ன பண்ணும்? ஆவி கவர் பண்ணுமா? இந்த ஆயில்னா என்ன சொல்கிறது? எண்ணெய். இந்த எண்ணெய் கவர் பண்ணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து 134வது அதிகாரத்தில் நம் 3வது வசனத்தை பார்ப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து, இப்ப சொல்லுங்க, கையை குடிச்சு, பக்கத்துல கை குடிச்சு, வானத்தையும், அங்க பார்த்து சொல்லுங்க சந்தோஷமா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே இதுக்கும் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன்னு ஏன் சொன்னார்னா, வானத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு தான், பூமியில் இருக்கிற எல்லா தங்கம் வெள்ளி வைரக்கற்கள் வேற என்னெல்லாம் சொல்லலாம், என்னெல்லாம் பொக்கிஷங்கள் பூமியில் இருக்குதோ அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, வானத்தில் மழை வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. மேகம் உங்களை பாதுகாக்கிறது, சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கிறது, நிலாவும் வெளிச்சத்தை கொடுக்குது. அப்போ வானத்தையும் உண்டாக்கின பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களை சீயோனிலிருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? அது நீங்கள் பரிசுத்தத்தில் குறைவாக இருந்தாலும் சரி, ஆவியில் குறைவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ சொல்லுங்க, முதல்ல என்ன வேணும்? நமக்கு ஒரு மனம் வேணும். ஒரு மனத்தில் நம்ம என்ன யோசிக்கணும்? முதல்ல நான் ஒரு மனமாக இருக்கிறேன்னா சபைக்கு என்னால் ஒரு மனம் வருகிறதா? ரெண்டாவது, பாஸ்டர் மேலே ஊற்றப்பட்ட தைலம் ஆரோனின் தலையில் ஊற்றுச்சு, அது வந்துச்சு, அது அங்கிக்கு போச்சு. அதே மாதிரி கிறிஸ்துவின் இடத்துலேருந்து பாஸ்டருக்கு அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டுச்சு, அந்த எண்ணெய் அடுத்து எங்கே வந்துச்சு? அங்கிக்கு வந்துச்சு. அதே போல் பாஸ்டருக்கு இருக்கிற அந்த வல்லமை, பாஸ்டருக்கு இருக்கிற அந்த எண்ணெயின் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்து நான் சொன்னது போல் எர்மோன் மலையும் சீயோன் மலையும் ரெண்டு வெவ்வேறு திசையில் இருக்குது. ஆனாலும் அந்த திசையிலேருந்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், இந்த திசையிலேருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வறண்டு போன நிலத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் பயிர் நிலத்தில் இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் ஒரு மனமாய் இருப்பது எத்துணை நன்மையும் எத்துணை இன்பமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சந்தோஷமாய் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் ஒரு மனதோடு, எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், மனக்கசப்புகள் இருக்கலாம். ஆனால் இயேசு என்கிற நாமம் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லா தீமைகளையும் எல்லா கசப்புகளையும் விட்டுட்டு நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரம் இல்லை அப்பா, எர்மோன் பர்வதம் சீயோன் பர்வதம் ரெண்டுலையும் வடிகிற எண்ணெய்க்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எப்பேற்பட்ட சாதகமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சாதகமில்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தாவே உம்முடைய ஆவி எங்களை உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்கிறது. நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர்.
உம்முடைய ஆசீர்வாதத்தை கண்ணோக்கி எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்போ எங்களுடைய தேசத்தின் எலெக்ஷனுக்காக ஒரு எலெக்ஷனை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த எலெக்ஷனில் கர்த்தாவே உம்முடைய கரம் வெளிப்படட்டும், உம்முடைய கரம் வெளிப்படட்டும். கர்த்தர் நீங்கள் உதவி செய்வீராக. அவன் எந்த ஒரு தில்லுமுள்ளும் நடக்காதபடி கர்த்தாவே நேர்மையான எலெக்ஷன் நடக்க, வாக்காளர்களும் நேர்மையாய் வாக்களிக்க, பணம் வாங்காதபடி உண்மையாய் வாக்களிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, எங்களுடைய சபைக்காக சபையில் அநேக தேவைகள் இருக்குது. குறிப்பான வேன் தேவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க அப்பா. மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு நிறைய பேர் பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த பணத்தை கரெக்டாக கொடுக்கும்படியான கிருபைகளை கொடுங்க, பலத்தை கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, எங்கள் சபையின் பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர்மாவுக்காக வருகிறோம். 2 பேருக்கும் நல்ல உடல் நல சுகத்தை கொடுங்க அப்பா. பிரசவத்தை எதிர்பார்த்திருக்கிற ரேச்சலுக்காக வருகிறோம் அப்பா. நல்ல சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆமென். உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து வழி நடத்திட்டோம் அப்பா. உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் தோள் கொடுத்து ஒரு மனதோடு அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியான கிருபைகளை கொடுங்க. வந்திருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்